என்ன சந்திச்சதுதான் பிரச்சனையா? எனக்கு தெரியுமா, நீங்க என்ன சந்திச்சு பேசினதை அந்த வேலைக்காரன் பார்த்துட்டான். அதான் அபிராம கிட்ட போய் சொல்லிருப்பான். அதை வச்சு அவ புதுசா ஏதாவது நாடகம் ஆடிருப்பான். அவளை கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்கணும். அவளை கொண்டுருந்தா அப்பாவுக்கு இன்னைக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. இன்னும் என்னென்ன பண்ண போறாளோ. மதன், ஆத்திரப்படாதப்பா. இப்படிதாம்மா எல்லாரும் என்ன கட்டி போட்டுறீங்க. முடியலம்மா. சரிம்மா, அப்பாவை நான் போய் பார்க்கட்டுமா? அப்பா தூங்கிட்டு இருக்காரு, போய் பார்த்துட்டு சீக்கிரமா வந்துரு. போ, நீயும் போய் பாருப்பா. நீ ஏதாவது சாப்பிட்டியா? சாப்பிடலன்னா சொல்லு, நான் ஏதாவது வாங்கிட்டு சொல்றேன். வேண்டாம்ப்பா, எனக்கு எதுவும் வேண்டாம். அம்மா, ஐயாவுக்கு சீக்கிரம் குணமாகணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேம்மா. உங்க நல்ல மனசுக்கு எந்த கெடுதலும் வராதும்மா. நாராயணா, கவலைப்படாத. உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்ப்பா. சீக்கிரமா வீட்டு கிளம்புங்க. கூட்டிட்டு போப்பா. சரிம்மா. மதன், அம்மா, உன் மகன் எப்படி இருக்கா? உங்க ஆசீர்வாதத்துல உங்க பேரு நல்லா இருக்காமா. புள்ளைய நல்லா பாத்துக்கோ. சரிம்மா, நாங்க வரோம். அண்ணி, நான் போட்டுக்கிறேன், நீ போ. சட்னி போட்டுக்கங்க. வேண்டாம் அக்கா, மிளகாப்பொடி இல்ல, சட்னியை போட்டு சாப்பிடு. அக்கா, கார்த்திக். கார்த்திக், வாப்பா, நீயும் வந்து கொஞ்சம் சாப்பிட. வேண்டாம், நீ சாப்பிட பிடிக்கல. அப்பா ஹாஸ்பிட்டல் சேர்ந்ததுல இருந்தே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்காக சாப்பிடாம இருக்க முடியுமா? நாமெல்லாம் தெம்பா இருந்தா தானே மாமாவை பாத்துக்க முடியும். நான் மட்டும் சந்தோஷமாவா இருக்கேன். ஆமா, நீ நான் கேக்குறேன், அப்பா நல்லா தானே இருந்தாரு. திடீர்னு பிளாக் அவுட் ஆகிற அளவுக்கு என்ன நடந்துச்சு? என்ன காரணம்? விடு கார்த்திக், குடும்பத்துல குழப்பம்னு இருந்தா இதெல்லாம் நடக்கும். இல்ல, நீங்க ஏதோ மழுப்புறீங்க. ஏதோ காரணம் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்லப்பா. அத்தை கடைக்கு போயிருந்தாங்க. போன இடத்துல உங்க அண்ணனை பார்த்து பேசியிருக்காங்க. அத நம்ம வேலைக்காரன் நல்லான்னு பார்த்துட்டான். அவன் வீட்டுக்கு வந்து அந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னான். சொன்னப்போ அத்தை திடீர்னு வந்துட்டாங்க. அவங்க நல்லான் மேல ரொம்ப கோவப்பட்டு என்ன போட்டு குடுக்கறேன்னு கேட்டு கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிரச்சனையை பெருசுபடுத்த வேணான்னு நான் இடையில பூந்து சமாதானப்படுத்த முயற்சி பண்ணேன். ஆனா அத்தை என்னையும் சேர்த்து திட்ட ஆரம்பிச்சாங்க. அத்தை திட்டலாம்,
அதுல எந்த தப்பும் இல்ல. அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என்ன பேசினது நான் பெருசாவே எடுத்துக்கல கார்த்திக். ஏன்னா நான் எப்பவுமே அத்தைய என்னோட பெத்த தாயா தான் நினைச்சிட்டு இருக்கேன். இந்த விஷயம் மாமா காதுல விழுந்ததும் வீட்ல ஒரே ரகலை ஆயிடுச்சு. அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை பெருசாகி அந்த வாக்குவாதத்துல தான் மாமா பிளாக் அவுட் ஆகி விழுந்துட்டாரு. இதான்ப்பா நடந்தது. அத்தைய நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. அவங்க மனசுல பட்டது பேசிட்டாங்க. பாவம் 4 பிள்ளைங்களை பெத்துட்டு வேதனைப்பட்டு இருக்காங்க. மாமாக்கு அவரோட மனக்குழப்பம். சாதாரணமாவே இப்படி இருக்கும்போது சின்ன விஷயம் கூட பெருசாயிடும். என்ன பண்றது கார்த்திக்? நமக்கு மட்டும் வேதனைக்கு மேல வேதனை வந்துட்டு இருக்கு. எல்லாத்துக்குமே காரணம் அந்த சாந்தி தான். அவதான் மதன் அண்ணனை நல்லா புடிச்சு வச்சிருக்கா. அம்மாவையும் அவ பக்கம் இழுத்துக்கணும்னு பாக்குறா. அதனாலதான் அம்மாவையும் அண்ணனையும் அப்பப்ப மீட் பண்ண வைக்கிறா. இந்த வீட்ல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் கெடுதலுக்கும் அவதான் காரணம். அனிதா, யார பத்தி குறை சொல்லி நம்ம பேச வேண்டாம். நம்ம தலையெழுத்து அவ்வளவுதான், விட்டுடு. யார் தலையெழுத்தும் எதுவும் இல்ல. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எதுவும் நேர்ந்துடக்கூடாது. நான் ஒண்ணு மட்டும் சத்தியமா சொல்றேன். அப்பாவுக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனைனா அதுக்கு காரணமா இருக்கவங்கள நான் சும்மா விட மாட்டேன். இங்க பாருங்க, நீ இந்த குடும்பத்துல யார் வேணாலும் பிரியலாம், சண்டையும் போட்டுக்கலாம். ஆனா அப்பா அம்மாக்குள்ள எந்த பிரிவும் வரக்கூடாது. அந்த பிரிவு வர்றதுக்கு நீங்க யாரும் அனுமதிக்க கூடாது. நானும் அனுமதிக்க மாட்டேன். அண்ணே, என்னப்பா அந்த நல்லான முதல்ல வேலையை விட்டு நிறுத்துங்க. என்னப்பா சொல்ற? ஆமா நீ அம்மா மதனை பார்த்தது தப்புதான், நானும் அதை ஏத்துக்கிறேன். ஆனா அதை வீட்டுல சொல்லி இவ்வளவு பெரிய பிரச்சனை உண்டு பண்ணிருக்கான். இன்னைக்கு இதை செஞ்சவன் நாளைக்கு நமக்குள்ள எந்த பிரச்சனையும் அவன் உண்டு பண்ணலாம். ஆமா நீ அண்ணன் சொல்றது சரிதான். நீங்க அவனை வேலையை விட்டு நிறுத்துருங்க. அவன் மொழியே சரியில்லை. சரி, உடனே வேலையை விட்டு நிறுத்திடுறேன். நம்ம குடும்பத்துக்கு ஒருத்தர் பிரச்சனை உண்டாக்குறாருன்னா அவர் ஏன் இங்க இருக்கணும்? இப்பவே அனுப்பிச்சிடுறேன்ப்பா. சரி நீ கார்த்திக், சாப்பிட்டுட்டு. வேண்டாம் நீ. அக்கா, நல்லா அதான் கார்த்திக் சொல்லிட்டான்ல, சீக்கிரமாவே வேலை விட்டு நிறுத்திடணும். சாப்பிட்டு. ஆர்கே, உங்களுக்கு எல்லாம் டெஸ்ட் எடுத்து பார்த்தாச்சு. டெஸ்ட் எல்லாம் என்ன சொல்லுது? எல்லாம் நார்மலா தான் இருக்கு, கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. பிபி சுகர் எல்லாம் கண்ட்ரோல்ல இருக்கு. அப்போ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைச்சாச்சுல, நான் வீட்டுக்கு போலாம். ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு பைசா காசு கூட கொடுக்க வேண்டாம். விளையாட்டுக்கு சொன்னியா? நானும் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். தேங்க்யூ டாக்டர், வேற ஏதாவது டெஸ்ட் எடுக்கணும்னா கூட எடுத்து நல்லா செக் பண்ணிடுங்க. அங்கிள், ஆண்டி சொல்றதும் கரெக்ட் தான். இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீங்க ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு எம்டி ஸ்டமக்ல எம்ஆர்ஐ ஸ்கேன் ஒன்று எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தாராளமா வீட்டுக்கு போலாம். அப்பா, இவங்க டாக்டர் நந்தினி என் கூட மிலிட்டரியில டாக்டரா ஒர்க் பண்ணிருக்காங்க. ஓ அப்படியா? அதான் அவ்வளவு உரிமையோட அங்கிள்னு சொன்னாங்களா? அது மட்டும் இல்லப்பா, நந்தினி தான் உங்களை ரொம்ப கேர் எடுத்து பாத்துக்கிட்டாங்க. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் அம்மா. அங்கிள், என்ன நீங்க நந்தினினே கூப்பிடலாம். ஓகே. ஆர்கே, நந்தினி என் தம்பி பொண்ணு. அப்படியா? ஆமா, மிலிட்டரியில ஷார்ட் டர்ம் சர்வீஸ்ல இருந்தா, அதை முடிச்சிட்டு வந்தா. சரி, என் கிளினிக் வந்துருன்னு சொன்னேன். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா. யூ நோ, ஷீ இஸ் வெரி எஃபிஷியன்ட். யா, ஐ கேன் see that. ரொம்ப சந்தோஷமா. God bless you. தேங்க்யூ அங்கிள். அங்கிள், இனிமே நீங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். இங்க மட்டும் இல்ல, வீடு வரைக்கும் வந்து உங்களை நல்லா கவனிச்சுக்கிறேன்.
ஆமா இருக்கே, உங்களை 10 நாள் மெடிக்கல் அப்சர்வேஷன்ல வைக்கணும். 10 நாளா? பயப்படாதீங்க, 10 நாள் ஹாஸ்பிட்டல் இல்ல, நாளைக்கு நீங்க வீட்டுக்கு போலாம். ஓ, வீட்டுக்கே வந்து நந்தினி உங்களை கவனிச்சுக்குவா. அதனாலதான் நந்தினி வீட்டுக்கு வரேன்னு சொன்னான். கேட்கவே சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ வெரி மச் டாக்டர். என்ன இருக்கு இது தேங்க்யூ அது இதுன்னு? ஐ எம் யுவர் ஃபேமிலி டாக்டர். உங்க உடம்ப கவனிச்சுக்க வேண்டியது என் கடமை. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்க வேண்டாம். மறுபடியும் டென்ஷன் ஆனீங்கன்னா பிபி ஏறும். அப்புறம் பிபி ரைஸ் ஆச்சுன்னா பிளாக் அவுட் ஆகி தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. நான் எங்க டென்ஷன் ஆறேன்? சில பேர் என்ன டென்ஷன் பண்றாங்க. எனக்கு பிடிக்காத செய்யறதே சில பேருக்கு வேலையா போச்சு. மாமா, இப்பதானே டாக்டர் சொன்னாரு, அதுக்குள்ள டென்ஷன் ஆனா எப்படி? முடியலையா? ப்ளீஸ் அப்பா ப்ளீஸ் பா, தயவு செஞ்சு அமைதியா இருங்க. நான் இவ்வளவு ட்ரை பண்றேம்மா, முடியலையே. சில பேரை பார்த்தாலே எனக்கு பிபி அதிகமாயிருது. கார்த்திக், அங்கிள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். அது வரைக்கும் எல்லாரும் கொஞ்சம் ப்ளீஸ். அங்கிள், நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அதிகமா கோவப்படாதீங்க. அதே மாதிரி டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் மெடிடேட் பண்ணுங்க, எல்லாம் சரியாயிடும். இது பாருங்க இருக்கே, பழைய டேப்லெட்ஸ் எல்லாம் மாத்தி புது டேப்லெட்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணிருக்கேன். சோ அதெல்லாம் விடாம கரெக்டா ஃபாலோ பண்ணுங்கறதுக்காக தான் நந்தினி உங்க வீட்டுக்கு அனுப்புறேன். இதுக்காக ஏன் பாவம் இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க? அபிராமி இருக்கல்ல, அவ பாதி டாக்டர், அவ எல்லாம் பாத்துக்குவா. 10 நாளைக்கு அப்புறமா அபிராமி தானே பார்க்க போறா. அது வரைக்கும் நந்தினி வந்து பாத்துக்கிட்டுமே. ஓகே, நான் ரவுண்ட்ஸ் முடிச்சு வந்து உங்களை பாக்குறேன். ஓகே அங்கிள். ராதே உனக்கு கோபம் அகதடி, காதலியே தவறேது செய்தேன் சுகுணராதே உனக்கு கோபம் அகதடி. யாராவன் தைரியமான் தோல்ல கை போடுறது? ஓ நீயா? அண்ணே, இது ரோடு, 4 பேர் நடமாடுற இடம். அப்படி கொஞ்சம் தனியா வந்தீங்கன்னா உங்ககிட்ட பேசணும். உங்ககிட்ட தனியா பேசுறதுக்கு என்னடா விஷயம் இருக்கு? இருக்குண்ணே, உங்ககிட்ட இருக்கு. எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது. அந்த உதவி நீங்க செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது. அப்படி வா. ஊரெல்லாம் போய் செருப்பால் அடிபட்டு கடைசியில நல்லாங்கிட்ட வந்திருக்கியா? என்ன விஷயம்? அண்ணே, பப்ளிக்கா இருக்கு, அதுவும் இல்லாம ஒரே வெயிலா இருக்கு. அப்படி கொஞ்சம் நிழலுக்கு வாங்க பேசுவோம். இங்கே நல்ல நிழலா தானே இருக்குது. இல்லன்னு, அங்க இன்னும் நிறைய நிழல் இருக்கு. அங்க வந்தீங்கன்னா நிறைய பேசலாம். அப்படிங்கிற? ஆமாண்ணே, வர வர. ஆனா ஒண்ணு பாத்தியா, அங்க இங்க போய் கடைசியில எங்கிட்ட தான் வந்து நிக்கிற. அதான் நல்லா. ஆமாண்ணே, நீங்க நல்லா நினைச்ச. வாங்கண்ணே. நாராயணா, நிழல நின்னு பேசலான்னு வெயில் நிப்பாட்டிய? இல்லண்ணே, இதுக்கு முன்னாடி நிழலா தான் இருந்துச்சு. நீங்க வந்த உடனே வெயில் வந்துருச்சுண்ணே. ஓஹோ, அதெல்லாம் போட்டனே. எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு உதவி வேணும்னே. குசும்பு உதவிங்கிற, என்ன உதவின்னு சொல்லவே மாட்டேங்கிறிய? இல்லண்ணே, நீங்க ஆர்கேயா வீட்டுல வேலை செய்றீங்கல்ல? ஆமா. முதல்ல அந்த வேலையை விட்டுறணும். சரி. அப்புறம் இந்த ஊரை விட்டு ஓடி போயிடணும். என்ன வேலை விட்டு என்ன ஓட சொல்ற? என்னடா வச்சிருக்க நீ? ஆமாண்ணே, நீங்களா வேலையை விட்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப மரியாதையா இருக்கும். எங்க முதல்ல ஐயா குடியை கெடுக்கிறதுக்கு நீங்க என்னென்ன வேலை செய்யணுமோ அத்தனை வேலையும் செஞ்சிட்டீங்க. இப்போ கடைசியா எங்க ஆர்கையா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அவர் உடம்புக்கு முடியாம போற அளவுக்கு கொண்டு வந்ததே நீங்க தானே கேள்விப்பட்டேன். உங்களோட பெரிய சர்வீஸ் என்னன்னா, ஒரு இடத்துல நடக்கிறத இன்னொரு இடத்துல போட்டு கொடுக்கறது. அதாவது ஒரு குடிய 9 குடியா மாத்துறதுல நீங்க பெரிய கில்லாடின்னு கேள்விப்பட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன். இந்த சர்வீஸ வேற குடும்பத்துல வச்சுக்கங்கண்ணே. எங்க முதலாளி குடும்பத்தை விட்டுருங்கண்ணே, பிளீஸ்ண்ணே. என்னடா சொல்ற நீ? அண்ணே, மரியாதை சொல்றேண்ணே, அந்த வீட்டை விட்டு போயிடுங்கண்ணே. ஏய், என்ன வீட்டு விட்டு போக சொல்றதுக்கு நீ யாரா? என் முதலாளி சொல்லட்டும்,
அப்புறம் நான் போறேன். அண்ணே, இது வரைக்கும் இந்த நாராயண ரொம்ப மரியாதை உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா, இனிமே இவன் வாய் பேசாது, காய் தான் பேசும். நானும் கிராமத்தான் தான், விட்டேன்னு வச்சுக்க தாங்க மாட்டேன். நீ எங்கிட்ட வந்து இன்னும் பேசிட்டு இருக்க. காலை பிடிச்சிருப்பா, விட்டுருப்பா, அடிக்காதப்பா, நான் ஓடி போடுறேன்பா. மரியாதை இந்த ஊரை விட்டு ஓடி போயிடு. திருப்பி உன்னை அந்த ஊருக்குள்ள உன்னை பார்த்தேன், உன் கழுத்து மேல உன் தலை இருக்காது, ஓடி போட. வரமாட்டேன். செருப்பு செருப்பு, ஐயா அடிக்க. சகுடி பைய ஒழிஞ்சா ராஸ்கல். மாணிக்கம், அர்ஜுன எந்த முகத்தோட போய் பாக்குறது? அவன் நம்ம கிட்ட முகம் கொடுத்து பேசுவானா? எல்லாருமே சேர்ந்து அவன் மேல பழி சுமத்திட்டாங்க. நம்மளால எதுவும் பண்ண முடியாம போயிடுச்சு. கேசவ், அதுக்காக நாம அவரை பார்த்து பேசாம இருக்க முடியுமா? நமக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா ஓடியாடு உதவி செஞ்சிருக்காருல, நாம போய் பார்த்து பேசுறதா முறை. என்ன எல்லாரும் திடீர்னு என்ன? ஏன் எல்லாரும் அப்படி தலையை தொங்கப்பட்டு நிக்கிறீங்க? என்ன பார்க்க பிடிக்கலையா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்ல அர்ஜுன். உன்னை பார்க்க பிடிக்காம இல்ல அர்ஜுன், உன்னை பார்க்கற யோகியதையும் தகுதியும் எங்களுக்கு கிடையாது. நீங்களா அப்படி நினைச்சுக்கிட்டா என்ன அர்த்தம்? நீ நிச்சயமா தப்பு செஞ்சிருக்க மாட்டேன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். முதலாளி கிட்ட விலை போற ஆளு நீ இல்ல. நீ லஞ்சம் வாங்கியிருக்க மாட்டேன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா நாங்க எல்லாரும் சூழ்நிலை கைதியா மாட்டிக்கிட்டோம். 100 பேர் இருக்கிற இடத்துல 4 பேரோட குரல் மட்டும் எடுபடுமா? பேசியும் எடுபடல. பாவி அந்த முரளி ஏதோ டிராமா ஆடி சதி பண்ணி உன்னை வெளியே விரட்டி விட்டுட்டான். எங்களால உனக்கு உதவவும் முடியல, நீ இல்லாம எங்களுக்கு வேலையும் ஓடல அர்ஜுன். எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு சத்தியமா உங்க மேல எந்த கோவம் இல்ல. கோவம் இருந்தா இப்படி என்னன்னு பேசிட்டு இருப்பேனா? நடந்தது நடந்துருச்சு, விடுங்க, மறந்துடுவோம். இது பாரு கேசவ், எனக்காக நிர்வாகத்தை பகிச்சுக்கிட்டு வேலையை விட்டுறாதீங்க. ஏன்னா உடனடியே உங்களுக்கு இன்னொரு வேலை ஏற்பாடு பண்ற சூழ்நிலையில நான் இல்லை. அதனால அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்க. கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க. நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை செஞ்சுட்டே இருங்க. என்னோட பிரச்சனைக்கு காரணமானவங்க யார் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அவங்களை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு கூட எனக்கு தெரியும். அர்ஜுன், உன்னை பலிகடாக்கிறவங்களை சும்மா விடக்கூடாது அர்ஜுன். அவங்க யாருன்னு நீ கண்ணை மட்டும் காட்டு, மீதியை நாங்க பாத்துக்கிறோம். அவரை மட்டும் இல்ல தம்பி, என்னையும் மன்னிச்சிருங்க. என்னம்மா, நடந்தது நடந்துருச்சு, விடுங்க. ஆனா தயவு செய்து இதை வெளியில யார்கிட்ட சொல்லிடாதீங்க. சரி தம்பி. தொழிலாளிங்களுக்கு தெரிஞ்சா என் மேல உள்ள பாசத்துல சும்மா விட மாட்டாங்க. நானும் சத்தியமா யார்கிட்ட சொல்ல மாட்டேன்.